டிவிஎஸ் அவங்களுடைய லைனப்பில் அப்பாச்சியை சேர்த்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இந்த ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக டிவிஎஸ் அவங்களுடைய அப்பாச்சி சீரீஸில் இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸுக்கும் புது ஒரு கலர் ஸ்கீம், அது இல்லாமல் அவங்களுடைய 2 ஐகானிக் வெஹிக்கிளான இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 4V அண்ட் 200 4Vல ஒரு புது அப்டேட்டுன்றதை கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் எப்படி இருக்குது, அந்த புது கலர் ஸ்கீம் என்ன, ப்ரைஸிங் எந்த மாதிரி ரேஞ்சில் வருதுன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார் மெடிச்சன் யூஸ் நினைக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் கம்ஃபர்டபுள் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 160 4V அண்ட் 200 4Vல எதை மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா பாடி பேனல்ஸ், அதான் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு தான் இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய அப்டேட்டு. உங்களுக்கு ஓவரால் அந்த ஒரு வெஹிக்கிளுடைய ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதே ஸ்ட்ரக்சர் தான் இப்பயும் உங்களுக்கு வருது. முதல்ல எல்லா விஷயமும் சேம் தான். பட் எந்த இடத்துல சேஞ்சுன்னு பார்த்தோன்னா ஹெட் லேம்பில் உங்களுக்கு சேஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட் லேம்ப் எப்படின்னு உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல ஸ்டைலிங்கோட தான் இருக்கும், சும்மா சொல்லக்கூடாது. பட் ஆனால் இப்போ கொடுத்துருக்கிறது இன்னுமே மச் மோர் ஸ்டைலிங் ப்ளஸ் எல்இடி ப்ரொஜெக்டட் ப்ளஸ் டிஆர்எல்ஸ்ன்ற மாதிரி நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ப்ளஸ் நல்ல ஒரு யூனிக் ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கோட இருக்கக்கூடிய ஒரு ஹெட் லேம்பாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹெட் லேம்ப் தான் இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு மேஜரான சேஞ்சு. மற்ற விஷயங்கள் எல்லாமே சேம் இருந்தது தான் இப்பயும் ரிமைனிங் அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது. கலர் ஸ்கீமில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா இன்னொரு பெரிய அப்டேட்டுன்னு பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஆர்டிஆர் 310 அண்ட் அப்பாச்சி ஆர்ஆர் 310ல கொடுத்துருந்த அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆல்ரெடி இருந்த அந்த ஒரு 3 ரைடிங் மோட்ஸு மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே இப்பயும் உங்களுக்கு ரிமைனிங் ஆகுது. அதுக்கடுத்து மெக்கானிக்கல் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை 200ல். பட் ஆனால் 160ல் ஒரு சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் கிளச் வந்துடுது இந்த இடத்துல. ஆமாம், முதல்ல உங்களுக்கு வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க 164Vல. பட் ஆனால் இப்போ 200ல் இருக்கிற மாதிரியே இப்போ உங்களுக்கு 164Vலும் ஸ்லிப்பர்ஸ் கிளச் கொடுக்குறாங்கன்றப்ப உங்களுக்கு கிளச் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆப்ஷனாகவே இருக்க போகுது. சரி ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அந்த புதுசாக வந்திருக்க அந்த ஒரு 20th இயர் ஆனிவர்சரி எடிஷன், அந்த ஒரு எடிஷன்லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பிளாக் ப்ளஸ் கோல்டு இதை மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு கலர் ஸ்கீம் கொடுக்குறாங்க. அது வந்து ரியலி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. சரி ஓகே, ஃபைனலாக நம்ம இப்போ இந்த ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ரைஸிங் வைஸ் பொறுத்தளவுக்கு இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4V அண்ட் 160 4V இது ரெண்டுத்தோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு 160 பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா 1,47,990 rupees கிட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு 200 4V இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு அப்டேட்டட் மாடலோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 1,59,990 rupees கிட்ட வரைக்கும் வருதுன்றப்போ ப்ரைஸிங்கும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஒரு ரேஞ்சில் தான் எட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு அந்த ஒரு கோல்டு ப்ளஸ் பிளாக் கலர் ஸ்கீம் அந்த ஒரு 20th இயர் ஆனிவர்சரி வந்து எல்லா மாடலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்பாச்சியில் இருக்கிற 2V 160, அதுக்கடுத்து 4V 160, அதுக்கடுத்து 200 RR அது இதுன்னு இருக்கிற அப்பாச்சி சீரீஸில் இருக்க எல்லா மாடலையும் உங்களுக்கு அந்த ஒரு 20th இயர் ஆனிவர்சரி கலர் ஸ்கீம்ன்றதை கொடுத்துருக்காங்க. அந்த கலர் ஸ்கீம் வரக்கூடிய மாடல்ஸோடைய ப்ரைஸிங் என்னென்னு பார்ப்போம். சரி ஓகே, இந்த 20th இயர் ஆனிவர்சரி எடிஷன் நமக்கு ஆர்டிஆர் 160 2Vலன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு 1,37,990 rupees. அதுக்கடுத்து அப்பாச்சி ஆர்டிஆர் 180 2V இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு 1,39,990 rupees கிட்ட வரைக்கும் வருது. 164Vலன்னு பார்த்தோன்னா 1,50,990 rupees கிட்ட வரைக்கும் வருது. 200 4Vன்னு பார்த்தோன்னா 1,62,990 rupees. அதுக்கடுத்து ஆர்டிஆர் 310 அது வந்து உங்களுக்கு 3,11,000 கிட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. அதுக்கடுத்து ஆர்ஆர் 310 இந்த மாடல்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 3,37,000 கிட்ட வரைக்கும் வருது. இதுதான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். கலர் ஸ்கீம் உங்களுக்கு நான் ஃபோட்டோஸில் போட்டேன் இல்லைங்களா, அது பார்த்தாலே தெரியும். சரி ஓகே, இப்போ புதுசாக அப்டேட் பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன் இப்படிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.